நம்ம யார்கிட்ட நம்மளுடைய கோவத்தையும், நம்மளுடைய உரிமையும் நம்ம அதிகமா காட்டுவோம்னா, நம்ம வீட்ல இருக்கவங்க கிட்ட, நம்ம நெருக்கமானவங்க கிட்ட, நம்ம உரிமையானவங்க கிட்ட தான் நம்ம கோவத்த காட்டுவோம். நமக்கு எவ்வளோதான் கோவம் இருந்தாலும் சரிங்க, யாருன்னே தெரியாது. நம்மகிட்ட ஏதாவது ஒண்ணு கேட்டாங்கன்னா, நம்ம வந்து அவங்களுக்கு தன்மையா தான் பதில் சொல்லுவோம். ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க, ஒரு விலாசம் கேட்குறாங்க, ஏதோ ஒரு தெரியாத ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா, நம்ம அவங்ககிட்ட வந்து ரொம்ப தன்மையா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம நகர்ந்து வருவோம். ஆனா, நமக்கு சொந்தமானவங்க கிட்ட தான் நம்ம அதிகமா கோவத்த காட்டுவோம். அதுவும் நம்ம அப்பா. நமக்கு அப்பா அவரு. நம்ம வந்து அவர் குழந்தைன்னா, ஒரு பொருள் நம்ம கேட்குறோம்னா, ரொம்ப உரிமையா கேட்போம். ரொம்ப கோவமா அவர்ட்ட தான் நம்ம காட்டுவோம். அவர் தாங்க நம்ம முருகர் தந்தை. அவர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு சண்டை போட்டுட்ருக்கோம். அழுதுட்ருக்கோம். பாரு என் கண்ண பாரு! நான் எவ்வளோ அழுதுட்ருக்கேன். உன்கிட்ட எல்லாமே குடுக்க முடியும்ல. எல்லாமே உன்கூட இருக்கு. அப்ப ஏன் நீ குடுக்க மாட்டேன்ற? இவ்ளோ உரிமையா நான் கேட்கிறேன் உன்கிட்ட. நீ குடுத்து தான் ஆவணும். என்ன ஏன் இவ்ளோ கஷ்டப்படுத்துற? அப்படின்னு நம்ம திட்டுவோம் முருகர. திட்டுவோம், கோவப்படுவோம். அவர தான் நம்ம கொஞ்சுவோம். ஏன்னா, நம்ம நியாயமா தான் அவர்ட்ட கேட்டுட்ருக்கோம். நம்ம எதுவும் அத்துமீறி கேட்கல. நியாயமா கேட்டுட்ருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்ருக்கோம். அதனால முருகர் குடுப்பாருன்னு ஒரு நம்பிக்கையும் நமக்கு இருக்கு. சில சமயம் அவர் மேல நமக்கு கோவமும் வந்துடுது, வருத்தமும் வந்துடுது, திட்டவும் செஞ்சிடுறோம். ஏன்னா, அவ்ளோ வச்சிருக்காரு ஐஸ்வர்யத்த. கடல் அளவு வச்சிருக்காரு. ஒரு கடுகளவு தான் நம்ம கேட்குறோம். அத ஏன் இன்னும் குடுக்காம இருக்காரு? எதுக்காக குடுக்காம இருக்காருன்னு கோவத்துல இருப்போம் இன்னைக்கு நம்ப. ரொம்ப வருத்தமா இருப்போம். முருகா நான் இனிமே நான் உன்ன கும்பிடவே மாட்டேன். தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துறாத போயிடு. எங்கேயும் நான் உன்ன பார்த்துறக்கூடாது அப்படின்னு கோவத்துல இருப்போம். அப்பதான் வந்து வேல் தெரியும் ஒரு வண்டியில. ஏதாவது ஒரு முருகர் படம் நம்ம கண்ணுக்கு தெரியும். முருகரோட பாட்டு கேட்கும். யாராவது ஒரு பக்தர்கள் முருகான்னு கூப்பிடுவாங்க. இப்படியெல்லாம் நமக்கு நடக்குங்க. ஏன் நடக்குதுன்னா, முருகர் நம்ம கூட இருக்காரு. நம்ம அவர வந்து எவ்வளோ நேசிக்கிறோமோன்னு தெரியாது. ரொம்ப அவர் வந்து நம்மள நேசிக்கிறாரு. நம்ம நேசிக்கிறத விட பல மடங்கு அவர் நம்மள நேசிக்கிறார். அதனால தான் நம்ம முன்னாடி வந்து வராரு அவரு. சரி, நம்ம கேட்டது குடுப்பாரா? நிச்சயமா குடுப்பாருங்க. பல மடங்கு குடுப்பாரு. அதுக்கு எதுக்கு நம்ம குடுக்காம இருக்கிறதுக்கு காரணம்னா, நமக்குன்னு ஒரு நேரம் வரணுங்க. அந்த நேரம் வர சொல்ல நம்ம குடுத்தா தான் நம்ம நல்லா இருப்போம். நிச்சயமா அவருக்கு தெரியும். எது எப்போ குடுக்கணும்னு முருகருக்கு தெரியும். அதனால நம்ம குடுக்க வேண்டிய சமயத்துல குடுப்பாங்க. நம்ம அப்பாக்கே பாடம் சொன்ன சுப்பையா தான் நம்ம முருகர். சிவன் தந்தைக்கே தந்தை. இன்னொரு சிவன் நம்ம முருகர். அதனால கொஞ்சம் காத்திருப்போம். நம்ம நிச்சயமா குடுப்பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.